கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்த வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம். மோசம் போக்கின பிசாசு என்கிறவன், மிருகமும், அந்திகிறிஸ்து, அப்புறம் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய ம். யாரு? யாரு? பிசாசு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின பிசாசு. அந்த பிசாசையும் ஆன்டி கிரைஸ்ட் கள்ள கிறிஸ்து. அதான் அந்த மிருகம். அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி. இந்த 3 பேரையும் கடைசியா தேவன் அக்னியும், கந்தகமும் எரிகிற கடல்ல போட்டுருவாராம். இத அப்படியே வச்சுக்கங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 25, 41. அப்பொழுது ராஜா தமது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும், அவனுடைய கூட்டத்துக்காகவும் ரெடி பண்ணி, தயார் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற நித்திய அண்டர்லைன் வேர்டு நித்திய அக்கினியிலே போங்கள் என்பார் வருதா? நித்திய அக்கினியிலே போங்கள். இங்க யார சொல்றாரு? இங்க யார சொல்றாரு? யார அனுப்புறாரு? அ யார பார்த்து சொல்றாரு? இடது பக்கம் நிக்கிறது யாரு? படிச்சிருக்கோமா அந்த அதிகாரத்த? கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணாதவங்க, கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாரி வாழாதவங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும், இயேசுவை ஏற்றுக்கொண்டும், இயேசுக்கு பிடிச்ச மாரி வாழாம, அவருக்கு பிடிக்காத மாரி வாழ்ந்தவங்க. இவங்கள தான் பேசுறாரு, சபிக்கப்பட்டவர்களே, மனுஷர்கள பார்த்து பேசுறாரு. கரெக்ட்டான வார்த்த. முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 20ல தூதர்கள். பிசாசு, மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி. இது தூதர்கள், தேவதூதர்கள் அப்படி. உள்ள போட்டுட்டு, இங்க பேசுறாரு, அவங்களுக்காக ரெடி பண்ணேன். அவங்கள நானு தள்ளப் போகிற, அனுப்பப் போகிற அந்த நரகத்துக்கு நீங்களும் போங்க. பாத்தீங்களா? ஆண்டவர் பாரபட்சம் இல்லாம ஒரு இடத்த ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு. தூதர்களுக்கும், மனுஷர்களுக்கும் எரியிறதுக்காக அக்னியும், கந்தகமும் சதா காலமும் எரிகிற அந்த ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல கடைசியா என்ன சொல்லுது? அதுதான் டாபிக். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம். என்ன சொல்லுது? கடைசி பகுதி. அவர்கள் இரவும் பகலும் அண்டர்லைன் வேர்டு அடிக்கோடு. என்ன கோடு அது? என்ன வார்த்தை அடிக்கோடு? சதா காலத்திலும் சந்தோஷப்படுவார்கள். பாட்டு பாடி இன்பமாய் இருப்பார்கள். சுகமாய் வாழ்வார்கள். எப்படி எழுதியிருக்கு? வாதிக்கப்படுவார்கள். எப்ப? எதுவரைக்கும்? அப்ப பாருங்களேன். சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அவங்க மட்டும் இல்ல, யாரும்? பிசாசு மட்டும் இல்ல, யாரும்? தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழாதவங்களும் இந்த உலகத்துல செ செத்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க? அங்க போவாங்க. சரிங்களா? போவாங்க. இதுல என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு கொஞ்ச காலம் தானே பிரதர். ஏதோ ஒரு 1 மாசம் இந்த வேதனை இருக்குமா? ஏதோ ஒரு 1 வருஷம். அட! கூடி கூடி போனா ஒரு 10 வருஷம். அட! பூமியிலேயே நான் 80 வருஷம் வாழ்ந்தேன். ஒரு 80 வருஷம் நரகத்துல? இல்லை. இங்க தான் நீங்க கவனிக்கணும். அந்த வேதனை, அந்த வாதிப்பு ஏதோ சில வருஷங்கள் அல்ல. சதா காலங்களிலும், என்றென்றைக்கும் வாதிக்கப்படுவார்கள். வேதனை அனுபவிப்பார்கள். அப்பன்னா புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா, நரகத்துல நமக்கு சாவு கிடையாது. என்ன சொன்னேன்?
நரகத்துல நமக்கு சாவு கிடையாது. சாவை தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்க சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களை விட்டு ஓடி போகும். நரகத்துல சொல்றேன் நான். அடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் சவுண்டா கண்ணீர் வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அண்டர்லைன் வேர்டு, அடிக்கோடி இட வேண்டிய வார்த்தை. இனி சாவு இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் செத்து போற அந்த நிகழ்ச்சி இனி இங்க இறுதிச் சடங்கு இல்லை. பூமியில தான் நமக்கு இறுதிச் சடங்கு பண்ணுவாங்க. செத்ததுக்கு அப்புறம் நமக்கு இறுதிச் சடங்கு கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. கவனிங்க. நரகத்துல எப்படி சாவு இல்லையோ, அப்படியே பரலோகத்திலையும் சாவு இல்லை. என்ன இல்லை? இனி மரணம் இல்லை. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே ராக்காலம் இராது பரலோகத்துல. விளக்கும் புதிய எருசலேமை பத்தி இங்க பேசுது பைபிள். அங்கே ராக்காலம் இராது, நைட்டே இருக்காதுங்க. அப்புறம் எலக்ட்ரிசிட்டினா தேவையில்லைங்க, டிபிஎட் தேவையில்லைங்க, ஹலோஜன் பல்ப் தேவையில்லைங்க. சூரியனே வேணாங்க. என்னங்க நீங்க? தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவரே விளக்குமாய், அவரே எலக்ட்ரிசிட்டியுமாய், அவரே மின்சாரமுமாய், அவரே ஒளியுமாய், அவரே சூரியனுமாய் இருப்பார். அண்டர்லைன் வேர்டு. அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். சரி, நரகத்துல சதா காலமும் வாதிக்கப்படணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும். செத்தவனை தூக்கி எங்க போட்டா அவனுக்கு என்ன? அப்ப சதா காலமும் நரகத்துல வாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. உயிர் இருந்தாதான் உணர்வு இருக்கும். உணர்வு இருந்தாதான் கதற முடியும். ஐயோ! என்னை பாடா படுத்துகிற இந்த அக்கினியில நான் வேகிறேனே! தாகமா இருக்கே! தண்ணி கொடுங்களேன்! ஐயோ! நான் ஏன் இங்க வந்தேன்? உயிர் இருக்கங்க. உயிர் 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 இருக்கு. ஆமென். சரி, சதா காலமும் அரசாளணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். உயிரெல்லாம் எப்படி ஆளுவீங்க நீங்க? அரசாளுவீங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் எனக்கு கத்துக் கொடுத்தது, பூமியில நாம இங்க தான் சாக முடியுமே தவிர, நரகத்திலேயோ, பரலோகத்திலேயோ நாம சாக முடியாது. அந்த 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 நெனப்போட அங்க போகாதீங்க. எந்த நெனப்போட? அங்க போய் செத்துக்கலாம். அப்படிலாம் முடியாது. இங்க தான் நீங்க சாக முடியுமே தவிர, அங்க நீங்க சாக முடியாது. பரலோகமானாலும் சரி, நரகமானாலும் சரி, உங்களால சாக முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா, அங்க நமக்கு சாவு இல்லை. இனி மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை. தேவன் தாமே அவருடைய கண்ணீரை துடைப்பார். ஆமென். அப்ப நாம செத்த பிறகு தான் சாகாம இருக்க முடியுமே தவிர, உயிரோட இருக்கிற வரைக்கும் சாகாம இருக்க முடியாது. எழுதணும் அதெல்லாம் போய். எழுதணும். என்ன செய்யணும்? எழுதணும். பஞ்ச். நாம செத்த பிறகு தான் சாகாம இருக்க முடியும். எப்படி? வார்த்தை முரண்பாடா இருக்கு பாருங்க. நம்ம செத்த பிறகு தான் சாகாம இருக்க முடியுமே தவிர, உயிரோட இருந்துகிட்டே சாகாம இருக்க முடியாது. சாவாமை, சாவாமை, சாவாமை சொல்றீங்களே அவங்களுக்கு தான உபதேசம். இருக்க முடியாது. ஆமென். அதனால இங்க சாகாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடாதீங்க. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் தேடுது. கிறிஸ்தவத்துல ஒரு கூட்டம் தேடிட்டே கிடக்கு. சாவாமை, சாவாமைன்னு தேடிட்டே கிடக்கு. அதே மாரி சயின்ஸ் ஒரு கூட்டம், இந்த செல்ல கண்டுபிடி, இந்த உயிர கண்டுபிடி, இத கண்டுபிடி, மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்க பார்ப்போம், நீடிக்க பார்ப்போம், நீடிக்க பார்ப்போம். அப்படியே அவன சாகவிடாம பண்ணிருவோன்ட்டு சயின்ஸ் ஆராய்ச்சியில இறங்கியிருக்கு. ஆனா என்ன செய்ய முடியாது? நாம செத்ததுக்கு அப்புறம் தான் சாகாம இருக்க முடியுமே தவிர, உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம சாகாம இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இதான வேத சத்தியம். கர்த்தர் நல்லவர். இப்ப என்னங்க சொல்ல வர்றீங்க? சின்ன டாபிக் தான். என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, சாவு இருக்கிற வாழ்க்கைய நாம கொஞ்சமா தான் வாழப் போறோம்னு மனசுல வைங்க. இந்த வாழ்க்கைய, இந்த பூலோக வாழ்க்கைய, சாவு இருக்கிற வாழ்க்கைய, நிச்சயம் செத்து போயிருவோங்கிற இந்த வாழ்க்கைய
நம்ம கொஞ்சமா தான் வாழப் போறோம். சொல்லுங்க. கொஞ்சமா. 60 வருஷம், 50 வருஷம், 80 வருஷம், அட 90 வருஷம். கொஞ்சமா, கொஞ்சமா நாம இந்த பூமியில சாவு இருக்கிற வாழ்க்கை. கண்டிப்பா செத்து போயிருவோம். இந்த வாழ்க்கைய கொஞ்சமா வாழப் போறோம். ஆனா, சாவே இல்லாத அந்த வாழ்க்கைய எக்கச்சக்கமா வாழப் போறோம். புரிஞ்சிருக்கா? இந்த வாழ்க்கை எவ்வளவு வாழப் போறீங்க? கொஞ்சம் எண்ணிருவீங்க. சொல்லிரலாம். பிறப்பு, இறப்பு சொல்லிரலாம். ஆனா, செத்ததுக்கு அப்புறம் நீங்க வாழப்போற வாழ்க்கை அதிகமான வாழ்க்கை. அதிக வருடங்கள், அதிக மாதங்கள், அதிக வாரங்கள், அதிக நாட்கள் நீங்க வாழப் போறீங்க. நம்பலாமா அந்த வார்த்தைய? ஏன்னா சாவு இல்லன்னு சொல்லிட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன இல்ல? சாவு இல்ல. அப்ப உயிர் இருக்கு. சதா காலமும் உயிர் இருக்கு. அப்ப வாழ்ற காலம் அதிகம் தானங்க. இங்க தானே வாழ்ற காலம் கம்மி. அப்ப நம்ம செத்ததுக்கு அப்புறம் வாழ்ற காலம் அதிகங்கிற புத்தி, உணர்வு நமக்கு வரணும். ஆமென். சாகுறதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச காலம். செத்ததுக்கு அப்புறம், ஐயோ! போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. நரகத்துல இருக்கிறவங்க, ஐயோ! சாவு வராதா? அப்படின்னு துடிப்பாங்க. பரலோகத்துல இருக்கிறவங்க, சாவே வரவேணாம்பாங்க. எனக்கு சாவே வரவேணாம்ப்பா. என்ன ஜீசஸோட வாழ்க்கை என்ன அருமையா போயிட்டுருக்கு. அப்படி இவங்க இப்படி சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆமென். 2 பேர் ஜெபம் பண்ணாலும் சாவு வராது. சாவுக்காக ஜெபம் பண்ணாலும் சாவு வராது. நரகத்துல இருக்கிறவங்களுக்கு. சாவே வேணாம் ஆண்டவரேன்னு சொன்னாலும் சாவு வராது பரலோகத்துல இருக்கிறவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனால இப்ப இங்க பாருங்க. அதனால செத்ததுக்கு அப்புறம் நம்ம அதிகமா வாழப்போற அந்த வாழ்க்கைய தான் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். மனசுல கவனமா வச்சுக்கணும். அதத்தான் கவனமா வச்சுக்கணும். நாம அங்க தான் அதிகமா வாழப்போறோம். நல்லா சொல்லப்போனா, செத்ததுக்கு அப்புறம் தான் நாம அதிகம் அதிகம் அதிகமா அதிகம் அதிகம் அதிகமா வாழப்போறோம். அதனால அந்த வாழ்க்கைய நாம மனசுல வச்சுக்கிட்டு, இந்த வாழ்க்கைய வாழணும். இதான் டாபிக்குடைய ஹைலைட். இதத்தான் அங்க சொல்ல வரார். "தம்பி, டேய் கொஞ்ச காலம் தான்டா நீ வாழப் போற. ஏன்டா? செத்ததுக்கு அப்புறம் நீ வீப்பா வருஷம் வாழப் போறடா. அதுக்காக இங்க வாழ்ந்து தொலையேன்டா. ஏன்டா? ஏன்? ஏன்?" அப்படிங்கிறார் ஆண்டவர். எதுக்கு? ஆமென். அதனால கொஞ்சமா இருக்கிற இந்த வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு, நெறையா இருக்கிற அந்த வாழ்க்கைய நமக்கு பிடிக்காம வாழ்றத விட, கொஞ்சமா, கொஞ்ச காலமா இருக்கிற இந்த வாழ்க்கைய இஷ்டம் போல, மனசு போன போக்குல, கால் போன போக்குல, கண் போன போக்குல, பிடிச்ச மாதிரி, நம்ம இஷ்டப்படி, நம்ம விருப்பப்படி, நம்ம சித்தத்தின்படி, நமக்கு பிடிச்சபடி, ஹாயா எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு, செத்துட்டு, அங்க போயி நமக்கு பிடிக்காத ஒரு நரக வாழ்க்கைய வாழ்றத விட, இங்க கொஞ்ச காலம் நீங்க பிடிச்சு வாழப் போறீங்க. ஆனா, கொஞ்ச காலம் இங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி வாழ்ந்தீங்கன்னா, நீங்க ரொம்ப காலம் உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழ வேண்டியிருக்கும். சம்மதமான்னு பாத்துக்கங்க. சம்மதமா? என்ன சொன்னேன்? கொஞ்ச காலம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு, நெறைய காலம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு சம்மதமா? யாராவது சம்மதப்படுவாங்களா? அப்ப கொஞ்ச காலம் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி? காலத்த குடுத்தவரு அவரு. நாள குடுத்தவரு அவரு. ஜீவன குடுத்தவரு அவரு. நேரத்த குடுத்தவரு அவரு. கொடுத்தவரு அவரு. கொடுத்தவரு அவருன்னா, அப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு, செத்ததுக்கு அப்புறம் அந்த நெறைய வாழப்போற அந்த வாழ்க்கைய சந்தோஷமா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிரலாம். அதுதான் மேல். அதுதான் புத்தி. ஆமென். இதுதான் இப்ப இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா அட்டென்ஷனா வாழ்வீங்க. கவனமா வாழ்வீங்க. ஆமென். ஏன்னா, இந்த கொஞ்ச கால வாழ்க்கை தான், இனி உங்களுக்கு கிடைக்க இருக்கிற நெறைய வாழ்க்கை, எந்த வாழ்க்கை வாழப் போறீங்கங்கிறத இதுதான் தீர்மானிக்குது. எதுதான் தீர்மானிக்குது? எது தீர்மானிக்குது? இந்த கொஞ்ச கால வாழ்க்கை தான் அதிகமான வாழ்க்கைய தீர்மானிக்கப் போகுது. நரகமா? பரலோகமா? பிடிச்ச வாழ்க்கையா? பிடிக்காத வாழ்க்கையா? இதுதான் அத தீர்மானிக்கப் போகுது. இதான் பெல்விதேசம் வந்திருக்கு. சிறியோர், பெரியோர் எல்லாருமே தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே பலனை அடைந்தார்கள். ஒரு ஆள விடமாட்டாரு. சமுத்திரம் தன்னுடையவர்களை கர்த்தர்ட்ட ஒப்புவிச்சுச்சாம். இந்தா இத்தன பேரு செத்தாய்ங்க. இந்தா. பூமி தன்னுடையவர்களை ஒப்புவித்தது. இந்த இத்தன பேர் குழிந்து போச்சாங்க. இந்தா. அதது தன்னிடத்தில் மரித்தவர்கள ஒப்புவிச்சிரும். ஆமென். அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சிருக்கணும் நமக்கு? சாவு எல்லாம் நமக்கு இங்க தான். செத்ததுக்கு அப்புறம் நமக்கு சாவு கிடையாது. நம்பர் 1. அப்புறம் இந்த சாவுள்ள இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் தான்.
சாகாத வாழ்க்கை தான் ரொம்ப. நம்பர் 2. நம்பர் 3 இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச மாரி வாழ்ந்துகிட்டு, செத்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ரொம்ப வாழ்க்கையில, நெறைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு, நொந்து, நூடுல்ஸ் ஆகுறத விட, பேசாம இந்த கொஞ்ச கால வாழ்க்கைய தேவனுக்காக வாழ்ந்துட்டு, தேவனுக்கு பிடிச்ச மாரி வாழ்ந்துட்டு, செத்ததுக்கப்புறம் நம்ம வாழப் போகிற அந்த நெறைய வாழ்க்கையில, பெரிய வாழ்க்கையில சந்தோஷமா, கூலா இருந்துட்டு போறது புத்தி. இதான் புரிஞ்சுக்கிட்டோம் டாபிக்ல. பாத்தீங்க. அந்த வசனத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மறைஞ்சிருக்கிற இவ்வளவு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்திலயும் மத்தேயும்ல இவ்வளவு இருக்கு. அதனால ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கங்க. கொஞ்ச காலம் நம்ம இங்க இருப்போம். இனிமே தான் நம்ம ரொம்ப காலம் இருப்போம். ஆமென். அப்ப ஒண்ண புரிஞ்சுக்கங்க. யாருமே இறந்த உடனேயும் அவ்வளதான், அவ்வளதான் நெனச்சிராதீங்க. அவ்வளதான் அந்த மனுஷன் நேத்து இருந்தாரு, போயிட்டாரு. நெனச்சிராதீங்க. அந்த மனுஷன் இங்க தான் இல்ல. ஆனா எங்க இருக்கிறாரு? இன்னொரு இடத்துல இருக்கிறாரு அவரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 28. ஏனெனில் கடவுளுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள், இறைவனுக்குள் நாம் பிழைக்கிறோம். ஆ. அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர், நாம் கடவுளின் சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே. சொல்லி இருக்கிறார்களே. 17ஆம் அதிகாரம் தானே? 17ஆம் அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள். நான் ரொம்ப விரும்பி அதிகமா படிச்ச சாப்டர் அது. 17ஆம் அதிகாரம். கவனிங்க. பவுல் ஊழியம் செஞ்ச அந்த நாட்கள்ல, அந்த புறஜாதியார் மத்தியில ஊழியம் பண்றாரு. புறஜாதிகள் பல கடவுள வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல அறியப்படாத தேவன்ட்டு ஒரு ஒரு எழுத்த ஒட்டிட்டு அதையும் கும்பிடுறாங்க. இது எந்த கடவுள்னே தெரியலன்னு கும்பிடுறாங்க. தெரிஞ்ச கடவுள ஓரமா வச்சுக்கிறாங்க. தெரியாத ஒரு கடவுள், இது இவ்வளவு கடவுள் இருந்தா அவங்களுக்கு திருப்தி இல்ல. இல்ல ஏதோ ஒரு கடவுள் இருக்கு அப்படின்ட்டு தெரியாத ஒரு கடவுள வச்சுக்கிட்டு அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு வச்சு கும்பிடுறாங்க. சரிங்களா? இப்படி வரும்போது பவுல் அத பார்த்து பிரசங்கத்த ஸ்டார்ட் பண்றாரு. சத்தியத்த ஸ்டார்ட் பண்றாரு. இது எப்படி சொல்லி வளர்க்கலான்ட்டு. அந்நியர்கள், புறஜாதிகள், அவங்க தெய்வம் வேற. பவுல் அறிவிக்கப்படுற தெய்வம் வேற. ஆனா சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. அப்படி சொல்லும்போது தான் சொல்றாரு, நாம் உண்மையான, நெஜமான தேவனுக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். எப்படி சொன்னாரு? அவங்க கும்பிடுறது வேற. ஆனா பவுல் சொல்றாரு, நீங்களானாலும், நானானாலும் அவருக்குள்ள தான் இருக்கிறோம். அவருக்குள்ள தான் அசைகிறோம். அவருக்குள்ள தானே பிழைக்கிறோம். எப்படி சொல்றாரு? எனக்கு பவுல ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல. சூப்பரான ஒரு காமன் பார்வை. பொதுவா பார்ப்பாரு கர்த்தர. ஒரு சின்ன வட்டத்த போட்டு, கிறிஸ்தவங்களுக்கு தான் இயேசு, கிறிஸ்டியனுக்கு மட்டும் தான் கர்த்தரு, இப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க. பவுல், யூதருக்கு மாத்திரமா தேவன்? அவர் புறஜாதியாருக்கும் தேவன் அல்லவா? ஆம், அவர் புறஜாதியாருக்கும் தேவன். ரோமர்ல சொல்லுவார். இத பொதுவா பார்ப்பார். கடவுள்னா பொதுவானவர். ஒரு குறிப்பிட்ட ஜாதி, மதத்துக்கு சொந்தமானவர் கிடையாது. இருக்க முடியாது. மனிதனுக்கு அவர் பொதுவானவர். ஆமென். எல்லா மனுஷனுக்கும் பொதுவானவர் அவர். அதனால பவுல் அத தெளிவா அங்க அங்க அப்படி எழுதுவாரு. சரி ரைட். இப்ப அவருக்குள் புறஜாதியார் அசைகிறார்கள். வேற கடவுள கும்பிடுறாங்க. ஆனா அசைகிறது எது? எவருக்குள்ள? அவருக்குள்ள. அவ்வளவு என்னன்னு தெரியுமா? என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். எப்படி எத வச்சு இதெல்லாம் பேசுறான்னு கவனிங்க. எபிரேயர் 4:13. ஆ. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயும், நிர்வாணமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சரி. இங்க பாருங்க. அவருக்குள் அசைகிறோம். அவருக்குள் இருக்கிறோம். அவருக்குள் பிழைக்கிறோம்னா, என்ன மீன் பண்ணுது? எந்த அர்த்தத்துல பவுல் இத எழுதுகிறார் அப்படின்னா, அவர் பார்வைக்கு வெளியே இல்ல. அவர் பார்வைக்கு உட்பட்டே நாம இருக்கிறோம். நாம பிழைக்கிறோம். நாம அசைகிறோம். யாருக்கு உட்பட்டு? நம்மள படைச்ச இறைவனுடைய பார்வைக்கு உள்ள தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளிய கிடையாது. அவருக்குள் வாழ்கிறோம். அவருக்குள் அசைகிறோம். அவருக்குள் பிழைக்கிறோம். அது நீ எந்த கடவுள் வேணாலும் கூட்டு போ. ஆனா, அவருக்குள்ள அவர் பார்வைக்கு உள்ள இருந்துட்டு தான், நீ அவர கும்பிடாம இன்னொன்னு கும்பிடுற. அவருக்குள்ள இருந்துகிட்டு தான், நீ அன்றாடம் வேலைக்கு போய் சாப்பிடுற, எல்லாம் பண்ற நீ. அவருக்குள்ள. தட் மீன்ஸ் அவருடைய பார்வைக்கு உள்ள. அவருடைய கண் பார்வைய விட்டு வெளிய போகவே இல்ல. யாருமே போல. ரட்சிக்கப்பட்டவங்களோ, ரட்சிக்கப்படாதவங்களோ எல்லாருமே
கர்த்தருடைய கண் பார்வைக்கு உள்ள இருக்கலாமே தவிர, கர்த்தருடைய கண் பார்வைக்கு வெளியே இல்ல. அதனால தான் அவருடைய பார்வைக்குள்ள நீங்க இருக்கீங்க. உங்கள் புலவர்களிலும் சிலர், நாம் அறியப்படாத தேவனுடைய அந்த கடவுளுடைய சந்ததியார் என்று சொல்லுகிறார்களே. ஆமென், ஆமென். யாருக்கும் தெரியாம நாம் செஞ்ச காரியத்துக்கும், யாருக்கும் தெரியாம நமக்குள்ள நடந்த ஒரு காரியத்துக்கும் தேவன் தான் சாட்சியா இருக்கிறாரு. யாருக்கும் தெரியாம 4 செவுத்துக்குள்ள, யாரும் பார்க்காம, புதருக்குள்ள, யாரும் பார்க்காம, கட்டிடத்துக்குள்ள நாம செஞ்ச ஒரு காரியத்துக்கும், அல்லது யாருக்கும் தெரியாம நம்முடைய மனசுல நடந்த, நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு சம்பவத்துக்கும் தேவன் தான் சாட்சியா இருக்கிறார். ஏன்? அவர் தான் பார்த்தார்ல. அவர் தான் பார்த்தார்ல. நம்ம நினைக்கிறோம் யாரும் பார்க்காத இடம்ன்ட்டு. நான் சொல்லட்டா? யாருமே பார்க்காத இடம்ன்ட்டு பூமியில ஒரு இடமும் கிடையாதாம். ஏன்னா, "ஏய் நான் பார்க்குறேன்டாங்கிறாரு." விட்டான, "என்ன? நான் பார்க்குறேன்டா அவன." "இல்ல யாருமே இல்லையே. நான் இருக்கோம்ல. நான் இருக்கேன்பா. நான் இருக்கோம்." அப்ப தேவன் பார்த்ததுனால, தேவன் சாட்சியா இருக்கிறாரு. இதனால தான் பவுல் அடிக்கடி சொல்வாரு நிருபத்தில, "தேவனே சாட்சியாக கூறுகிறேன்." உண்மையில தேவனே இதற்கு சாட்சியா இருக்கிறார். திரும்ப திரும்ப பதிவு செய்வார் இத. ஏன்னா, அவர் உள்ளுக்குள்ள அவங்கள பத்தி நல்ல விதமான அபிப்பிராயத்த வச்சிருப்பாரு. தெசலோனிக்கேயர், கலாத்தியர், கொலோசியர் அந்த மாரி ஆட்கள குறித்து நல்ல அபிப்பிராயத்த வச்சிருப்பாரு. ஆனா எப்படி அவனுக்கு காட்டுறது? எனக்குள்ள மறைவா நடக்கிற நிகழ்ச்சி அது. அப்ப இதுக்கு நான் என்ன செய்றேன்னா, தேவனே சாட்சி. ஏன்னா, அத அவர் பார்த்துட்டார். அத அவர் பார்க்கிறார். ஆமென். அப்ப தேவன் சாட்சி எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, தேவன் மேல சத்தியமா சொல்லு. இந்த காரியத்த நீ செய்யலன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவன் மேல தேவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றா, "டேய்! நீ தானடா பொருள் எடுத்த? டேய்! நீ தானடா இத செஞ்ச?" அப்படின்னு சொல்றது தப்பு. அப்படி சொல்லாம, "நீ சொல்றது உண்ம அப்படின்னா, எங்க தேவனே சாட்சின்னு சொல்லு." இப்படி சொல்லணும். இப்படி சொல்லி பார்க்கணும் விசுவாசிகள. "எங்க தேவனே சாட்சின்னு சொல்லு." அப்படின்னா என்ன சொன்னோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உண்மைங்கிறதுக்கு தேவன் சாட்சிங்க. ஏன்னா அவர் பார்த்தாருங்க. அவர் பார்த்தாருங்க. பார்த்தாருயா. "நீ சொல்றது உண்மையா?" "ஆமா." தேவனே சாட்சி. ஏன்னா அவர் பார்த்தாரு. அவர் பார்க்காத ஒண்ண நான் சொன்னா, நான் குற்றவாளி. பார்த்த ஒண்ண நான் சொல்றேன். அப்ப நான் உண்மையாளன். ஆமென். அதனால எப்படி மாத்தணும்? ஆ? இனிமே எப்படி பேசணும்? சத்தியமா சொல்லுன்னு இல்ல. தேவனே சாட்சின்னு சொல்லு. அப்படின்னு சொல்லி பழகணும். நடந்த எல்லா கொலையையும் அவர் பார்த்தாரு. இவ்வளவு கொலை நடக்குது. நடந்துச்சா? வாரம் அந்த செய்தி வந்துட்டே தான் இருக்கு. நடந்த எல்லா கொலையையும் தேவன் பார்த்தாரு. பார்த்தாரா? பார்த்தாரு. ஏன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 13ல அந்த வசனத்தின்படி நடந்த எல்லா கொலையையும் தேவன் பார்த்தார். ஆனா, கொலை நடக்காம அவர் பார்த்துக்கல. ம். நடந்த எல்லா கொலையும் அவர் பார்த்தாருங்க. ஆனா, கொலை நடக்காம அவர் பார்த்துக்கல. ஏங்கிறது அவருக்கே வெளிச்சம். பார்த்தாரு. ஆனா பார்த்துக்கல. ஒவ்வொரு கொலை வீடியோ நான் பார்க்கும்போதெல்லாம், இது எனக்கு ஓடிட்டே இருக்கும். யாருமே இல்லன்ட்டு கதிச்சு குத்திட்டு போயிட்டான். ஆனா நீங்க இருந்தீங்களே! நீங்க பார்த்தீங்களே! ஆனா கொலை நடக்காம பார்த்துக்கலையே! கொலைய பார்த்தீங்க. கொலை நடக்காம பார்த்துக்கலையே! ஆமென். இந்த மாரி பார்க்குறோமா ஆண்டவர? எபிரெயர் 4:13 நம்புறோமா? நம்புறோமா மொதல்ல அத? இல்ல பிரசங்கத்த தான் வச்சுக்கிறோமா அந்த வசனத்த? நம்புறோமா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அந்த வசனத்த நம்ம நம்பி, கணிப்பு பண்ணி பார்க்குறோமா? பார்க்க மாட்டேங்கிறோமே! பிரசங்கத்த தான வசனமே! பிரசங்கத்த தான பைபிள பயன்படுத்துறோம். வாழ்க்கைக்கு இல்லையே! நான் அப்படிலாம் பார்த்துட்டே இருப்பேன் நான். ஒவ்வொரு சம்பவத்திலயும், "ஆண்டவரே பார்த்துக்காம போயிட்டீங்களே!" ஏங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சொல்லவும் மாட்டீங்க. ஆஃப் ஆயிருவேன். உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் நல்லவர். அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, பேனாவ எடுத்து கையெழுத்து போட்டா மட்டும் தான், அவர் போட்ட கையெழுத்துன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏங்க அவர் போட்ட கையெழுத்துங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், பார்த்துட்டு அவர் சும்மா இருந்தாலும், அவர் போடுற ஒரு கையெழுத்து தான். இத கிறிஸ்தவம் புரியணும். அவர் பேனா எடுத்துட்டு கையெழுத்து போட்டார் தான், அதாவது அவர் செய்ய சொன்னா தான், அவர காரணமா சொல்லணுமா? அவர் பார்த்துட்டு சும்மா இருந்தா சொல்லக்கூடாதாம். அவரு பேனா எடுத்து கையெழுத்து போட்டா தான், அவர் போட்ட கையெழுத்து அப்படி சொல்லக்கூடாது. அவர் பார்த்துட்டு சும்மா இருந்தாலும், அவர் போட்ட ஒரு கையெழுத்து தான் அது. அவர் சும்மா இருந்தாரு. ஆமென் சொல்லுங்க.